வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க. நம்ம சென்னையில பல இடத்துல எறா வியாபாரம் பண்றாங்க. எல்லா வியாபாரிகளும் வந்து இங்க எறா வாங்கிட்டு தான் போவாங்க காலையில. அந்த வீடியோ பாருங்க. ஆட்டோல இறங்க உடனே வந்து வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க. வெல்கம் ஃபர்ஸ்ட் வணக்கம் மக்களே. சென்னை காசிமேடு மேரி மார்க்கெட் வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா எறா மார்க்கெட் போக போறேன். சென்னை காசிமேடு மேரி மார்க்கெட்ல மீன்கள்லாம் பார்த்திருக்கோம். இந்த டைம் பாத்தீங்கன்னா எறா மார்க்கெட் போயிட்டு அந்த வீடியோ எல்லாம் பார்க்கலாம். சூப்பரா இருக்கு பாருங்க. எறா வந்து ரொம்ப பிடிச்சவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக இந்த வீடியோ மெயினா போறோம் பாருங்க. எறா மார்க்கெட் வந்து நம்ம காசிமேடு மார்க்கெட்ல ஒரு பெரிய ஒரு பகுதியா வந்து உள்ள இருக்கு. ஒரு சில மக்கள் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்டிங்லேயே வந்து மீன்களா இருக்கும், அதை வாங்கிட்டு அப்படியே போயிட்டே இருப்போம். எறா மார்க்கெட் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு, அது உள்ள வந்திருக்க மாட்டோம். தாராளமாக வீடியோ பார்த்து பயன்பெறுங்க. ரொம்ப கம்மியான விலையில வந்து எறாலாம் வித்துட்டு இருக்காங்க. இங்கே வியாபாரிகள் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க. அதே மாதிரி பொதுமக்களும் வாங்கலாம், 1 கிலோ 2 கிலோ அதுவும் வாங்கலாம். சிறு வியாபாரிகள் தெரியாது, தாராளமாக வந்து நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சு இங்கே வந்து வாங்குங்க. ரொம்ப கம்மிய விலையாக இருக்குது, தாராளமாக வாங்கி பயன்பெறலாம். எல்லாம் ஃப்ரெஷ்ஷான இறங்க, பழையவேற்கடை இறங்க தான் மெயினாக இங்கே வித்துட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற எல்லா இறாமே வந்து பழையவேற்கடை ஆற்று இறங்கள் எல்லாம் சூப்பராக இருக்கும். இங்கே வளர்ப்பு இறங்க எதுவுமே விற்கக்கூடாது. இங்கே எறா சங்கத்தில் வந்து வளர்ப்பு இறங்களை விற்கக்கூடாது சொல்லி தடை பண்ணியிருக்காங்க. அதை மீறி யாரும் விற்க மாட்டாங்க. காசிமேடு எறா மார்க்கெட்டுக்கு எப்படி வரலாம்? காசிமேடு மார்க்கெட்டை உள்ளே வந்துட்டு, காசிமேடு பழைய மார்க்கெட் எங்கே இருக்குது கேளுங்க. நீங்கள் அங்கேயே வந்தீங்கன்னா சின்ன சின்ன போட்டில் இருக்கும். அந்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோவில் இருக்கும். அந்த கோவில் பின்புறமாக வந்து பெரிய ஒரு எறா மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட் தான் மெயினாக இந்த வீடியோ பார்க்க போகிறோம். மக்களே, நம்ம சேனலில் வந்து புதுசாக இப்போ தான் வீடியோ பார்க்குறாங்க, அடுத்தது நல்ல ஒரு வீடியோக்கெல்லாம் நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, வீடியோ கிளிக் பண்ணுற பிறகு ரைட் ஹேண்ட் சைட்லேயே பார்த்தா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அது பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்தபடியாக பெல் ஐக்கான் சிம்பிள் ஒன்று இருக்கும், அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் இருக்கும், ஆல் கொடுங்க. நம்ம சேனல் அடுத்தடுத்த நல்ல வீடியோக்கெல்லாம் நீ போகிறத பார்த்து பயன்பெறணும். மக்களே, இந்த வீடியோ வந்து ஒரு 10 மக்கள் பார்த்து பயன்பெறணும். அதுக்காக வந்து நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது எப்படின்னா, கமெண்ட் பாக்ஸ் இருக்கும், அது பக்கத்துலேயே ஹைப்புன்னு இருக்கும், அந்த ஹைப்பு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மார்க், இது அதாவது இந்த வீடியோக்கு ஒரு மார்க் கொடுக்க போகிறீங்க. ஒரு 480 பாயிண்ட் இருக்கும். ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் கூட நீங்கள் தாராளமாக தரலாம். நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு 10 மக்கள் பார்த்து பயன்பெறுவாங்க. அதுக்காக வந்து நீங்கள் அந்த பாயிண்ட் கொடுங்க தாராளமாக. ஓகே மக்களை, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க என்னென்ன இறனா வச்சுருக்காங்க, அதே மாதிரி என்னென்ன விலைகளை வித்துட்டு இருக்காங்க, அப்படியே போய் பார்க்கலாம் வாங்க. மக்களை பார்த்தோம், எறா மார்க்கெட் வந்திருக்கோம். இங்கே வியாபாரிலாம் எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. ஆத்தி எறா சொல்றாங்களா? ஆத்தி எறா டேஸ்டியா இருக்குமா இல்லை கடல் எறா ரொம்ப டேஸ்டியா இருக்குமா? ஏன்னா ஆத்தி எறா அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஓ, பார்த்துக்க மக்களே, ஆட்டோ எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. சின்ன சின்ன இறை இருக்கு, பெரிய பெரிய இறை எல்லாமே இருக்கு பாருங்க. வியாபாரியும் வந்துருக்காங்க பாருங்க, வெயிட்டிங்ல இருக்காங்க, எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க. இதுல எடுக்கா ஐஸ் கட்டி போட்டு பொண்ணு வச்சிருக்காங்க பாருங்க. பதப்படுத்தி வச்சிருக்காங்க, மக்களை கொடுக்க முடியும். இங்க வியாபாரி மீனா வாங்குறாங்க பாருங்க. இப்ப டைகர் சொல்றாங்களா, பெரிய இறை இருக்குல்ல, அது சைஸ் அது எவ்வளோ விலை? அது 600 ரூபா. 600 ரூபா. பாத்தீங்களா, இப்ப கம்மி பண்ணிக்கலாம். அதே தானா? அதே ரேட். அதே தானா? வியாபாரம் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க. 300 ரூபா. ஆட்டோல இறங்க உடனே வந்து வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க. இல்ல ஒரு 1 கிலோல வாங்கலாமா உங்கள்ட்ட? வாங்கலாமா? 1 கிலோ கிடையாது, 1 கிலோ 1 2 அட்டா எடாட்டா அதுமே வாங்கலாம். பார்த்து முதல்ல ஒரு நல்ல கூட்டமா இருக்கு. நான் உங்க பேர் சொல்லுங்க. ஸ்டீபன். சரி, நம்ம காசிமேடு மார்க்கெட்டை வந்து எவ்வளவு வியாபாரம் பண்றீங்க நீங்க? எவ்வளவு நாள் வியாபாரம் பண்றேன்? 30 வருஷம் ஓட்டிங்களா? ஃபுல்லா எறவா வரும்னா? ஆமா, எறா. மீன்கள் கிடையாதுலாம், மீன்லாம் இங்க இல்ல, எறா மட்டும் தான். ஓ, எவ்வளவு கிலோ போகுதுன்னா? இப்ப பொடியரா வந்து 150 ரூபா. ஆமாண்ணா. அந்த வெல்ரா வந்து 300 ரூபா. ஓ, இது 300 ரூபா. ஓ, சரி சரிண்ணா. இது இடமிச்சுனா வெயிட் பாருங்க பாருங்க. ஓகேப்பா. வெயிட் 10 கிலோ பாருங்க. 10 கிலோமா? 50 ரூபா வேணுமா? சூப்பரா இருக்கு பாருங்க. இந்தாமா. இங்க உள்ள எறா எல்லாமே பழைய கடை எறானா? இதுல 800 எறாப்பா. இது 800 எறாவா? இந்த பலர் கட்டு மூஞ்சிங்களா இதுக்கும். பலர் கட்டு மூஞ்சிங்களா இதுக்கும். இவங்க பழைய ஏமா 2 கிலோ. எல்லா இறமே வந்து இப்ப ஆத்து எற சொல்றாங்க. ஓகேண்ணா, இப்ப வந்து வளர்ப்பேர்லாம் இருக்கு உங்கள்ட்ட? வளர்ப்பேரா இங்க வரக்கூடாதுங்க. அப்படிங்களா? அது வந்து எங்க சங்கத்துல பேசி எல்லாருமே கட்டுக்கோப்பா இங்க இருக்கிறோம். ஓ, அப்படிங்களா? அதனால வந்து அப்படி தவறு இங்க வந்துட்டாலும் பறிமுதல் செய்து கடல்ல கொட்டுவாங்க. ஆமா. ஓ, பாத்துக்க மக்களே, தாராளமா வந்து நான் நம்பி வந்து வாங்கலாம். அது மாதிரி வந்து சிறு சிறு வியாபாரிகளும் இந்த எருமை வந்து வாங்கிக்கலாம். எல்லாமே வந்து ஆத்தேரா அதெல்லாம் சூப்பரா இருக்கு பாருங்க. உடம்பு ரொம்ப நல்லது. வளர்ப்பேரா வந்து அதெல்லாம் இங்க கிடையாது. இங்க மீனா பாத்துங்க, வரப்பா வந்து யாரும் சொல்லாதீங்க அதே மாதிரி. ஓகே, ரொம்ப நன்றிண்ணா.
20 ரூபா சரி. மக்களை பாருங்க, இவங்கள்ட்ட எல்லா வகை இறா இருக்கு பாருங்க. டைகர் இறா சொல்லுவாங்க, பெரிய பெரிய இறா எல்லாமே இருக்கு பாருங்க. மீன்கள் கூட வச்சிருக்காங்க பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. அவங்க பேர் சொல்லுங்க. சித்ரானா. சரிங்கக்கா, நம்ம காசிப்பேட்டை மீன் மார்க்கெட் வந்து இப்போ இறா வந்து எவ்வளவு வியாபாரம் பண்றீங்க நீங்க? 15 வருஷமா வியாபாரம். 15 வருஷம் பண்றீங்களா? சரிங்கக்கா. மார்க்கெட் எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகும்? 5 மணில இருந்தே ஓப்பன். அது 5 மணிலேருந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இப்போ எத்தனை மணிக்கு முடியுங்க கரெக்டா? விக்கலைன்னா 11 மணி, வித்துட்டா எப்ப வேணாலும் போலாம். ஆமா, ஒரு 9 மணி கூட சப்போஸ் ஒரு டைம் இருக்க மாட்டேது. இருக்க மாட்டேன். அப்படிங்களா? காலையில உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பாண்டியன். சரிங்கண்ணா. பாருங்க மக்களே, அக்கறை பேசியிருந்தீங்களா? அவங்களோட தான் சேர்ந்து வியாபாரம் பண்றாங்க. 40 ரூபாண்ணா. 1 கிலோ 240 ரூபாண்ணா. 240 ரூபாய். சரிங்கண்ணா. இது 370 ரூபாய். இது 370 ரூபாய். 370. ஓ, சூப்பர்ண்ணா. இது 420 ரூபாய். இது 420 ரூபா. 420 ரூபாய். இது 140 ரூபாய். 140 ரூபா. எந்த ஊர் ஏறாங்க அதெல்லாம்? இது வந்து பழவேற்காடு சேர்ந்தது. பழவேற்காடுல இருந்து இருக்கு, எல்லாமே பழவேற்காடு. எல்லாம் பழவேற்காடு தான். சரிங்க. இப்ப அடுத்து இது வந்து 210 ரூபாய். இது 210 ரூபா. ஆமா, 210. ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. இது பழவேற்காடு சருக்கு வருது. சரி. அது வந்து ஆரம்பாக்கம், அண்ணாமச்சேரி, புதுக்குப்பம், புதுமாங்காடு இதெல்லாம். ஆமா, 5 ஊர். இப்போ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கிழங்கா மீனா? ஆமா, இது கிழங்கா மீன், ஒரிஜினல் கிழங்கா மீன் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்களா? 450 ரூபா சொல்லி கொடுத்துருக்கேன். 450 ரூபா. ஆமா, 450 ரூபாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நல்ல விலையா தான் இருக்கு. சரிங்கண்ணா. இப்போ எவ்வளவு கிலோ இருக்கணும் மொத்தமா? மொத்தம் என்ன ஒரு 3 கிலோ இருக்கும். 3 கிலோ இருக்கு. 3 கிலோ இருக்கு. இப்போ நல்ல விலையா கொடுத்துருக்காங்க பாருங்க. மக்களே பாருங்க, இடம் போட போறாங்க பாருங்க. இப்ப மீன்களை வந்து தராசு, இதே உங்க தராசானா? இதான் என் தராசு. அப்படியா? பாத்துங்க. ஆனா இதை கம்மியா போடணும், 1 வாரம் கொம்பு போடக்கூடாது. தராசுலாம் வந்து ரொம்ப பழைய கால தராசானா அதெல்லாம்? ஆமா, இது வந்து 7 வருஷமா இருக்குது. ஆனா அவங்க 2 வருஷத்துல மாத்திடுவாங்க, நான் மட்டும் மாத்த மாட்டேன். அப்படியா? ஆமா, அது நம்ம உண்மை சொல்லி, இது கரெக்டான கேஜி. ஓ, தராசு சூப்பரா இருக்கு பாருங்க. ஆமா, அது உடஞ்சா கூட, கண்ணாடி உடஞ்சா கூட மறுபடியும் தூக்கி போட்டு ஓட்டுவேன். இப்ப எவ்வளவு கிலோ இருக்குண்ணா? இப்ப வந்து 2.25 கிலோ இருக்குது. கூட கழிச்சு. ஆமா, கூட கழிச்சு 2.25 கிலோ. ஆமா. இப்ப அவரு ஒரு 4 மீன் எடுத்துருக்காரு, கட்டினேன். இது உனக்கு தான். இது 2.5 கிலோண்ணா. இது சரிண்ணா. இது பாருங்க, இது இருக்கிற மீன் தான் இருக்குது. இப்ப எடை போட்டு பாரு. அப்படி இல்ல, நல்ல விலையா தான் போயிட்டு இருக்கு பாரு மக்களே. உங்களுக்கு மீன் தேவைப்பட தாராளமா வாங்கிக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷான மீன் எல்லாமே இங்க இருக்க இறை எல்லாமே வந்து ஆத்து இறாவா? ஆத்தேரா. ஓ, சரி. வளர்ப்பு வரக்க கூடாதுங்க. ஓ, அப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரிண்ணா. அந்த பொருளை மட்டும் விற்க கூடாதுங்க. சரிண்ணா. பாருங்க மக்கள், நல்ல சத்தான இறாங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் பலர் இப்போ வளர்ப்பு சொல்றாங்களா, அந்த இறை சாப்பிட்டா என்ன? அது சாப்பிட்டா அது சாப்பிட கூடாது, கவர்மெண்ட் தடை பண்ணிட்டாங்க. அப்படிங்களா? ஆமா, அது வந்து விஷத்துக்கு வரும்போது அந்த போட்டு ஸ்ட்ரைக் வருது பேர். ஆமாமா, அந்த நேரத்துல தான் சில விற்க விடுவாங்க. ஆனா நான் எங்க பாயிண்ட்ல யாரும் விற்க கூடாது. ஓ, சரி. அந்த பொருளை சாப்பிட கூடாது, சாப்பிட்டா அது சில உடம்பு கெடுதல் வரும். அதனால நாங்க தடை பண்ணிட்டோம். சரி. ஓகே. மக்களை பாத்தீங்க, உயிரோட இடம் சூப்பரா இருக்கு பாருங்க. எவ்வளவு ப்ரோ வாங்கினீங்க இது? 200 ரூபாய். 200 ரூபா. இந்த பெரிய சைஸ் டைகர் பிரான் சொல்றாங்கல்ல, ஆமா, விலை வந்து எவ்வளவு? 1 கிலோ 700 ரூபாய், 750 ரூபாய் போடலாம். 750 ரூபா. இப்போ 700 ரூபா கொடுப்பீங்க? கொடுப்போம். அப்படிங்களா? தர பார்த்தோன்னே கொடுத்துருவோம். அப்படிங்களா? பார்த்து மக்களே, நம்ம 1 கிலோ கூட அவங்க வாங்கிக்கலாம். 1 கிலோ வாங்கிக்கலாம். சரிங்களா? வியாபாரி வந்து இன்னும் கம்மி பண்ணுவீங்க? வியாபாரி அதே போல தான் போடுவேன். 4 பேருக்கு போடுற போல தான் அதுக்கும் போட முடியும். அப்படியே போடுவீங்க? அவங்களுக்கு வந்து ஒரு இறை மேல எக்ஸ்ட்ரா ஓடும். 1 கிலோ அவ்வளவுதான். அவ்வளவு. பார்த்து மக்களே, உங்களுக்கு பெரிய பெரிய இறை தேவைப்படும், தரம் வாங்கலாம். சூப்பரா இருக்கு பாருங்க. இப்ப 650 ரூபா அந்த அளவுக்கு கொடுப்பீங்களா? ஃபைனலா கொடுப்பீங்களா? பாத்துங்க மக்களே. ஆனா உங்க பேர் சொல்லுங்க. முத்து. சரிங்க. நம்ம காசிப்பேட்டை மீன் மார்க்கெட் வந்து எவ்வளவு வியாபாரம் பண்றீங்க நீங்க? நான் 35-40 வருஷம் வியாபாரம் பண்றேன். மக்களே இங்க பாருங்க, அண்ணன் கிட்ட சூப்பரான இறா இருக்கு பாருங்க. சின்ன இறா இருக்கு. நான் இந்த இறா பேர் என்னன்னா? அப்படிங்களா? ஓ, சரிதாண்ணா. இப்ப வந்து விலை எவ்வளோண்ணா? 200 ரூபா, 200 ரூபா போடும். 200 ரூபா போடும். 200 ரூபா போடுறீங்க? சரிங்கண்ணா. இது வந்து குழம்பு வைக்க நல்லா இருக்குமா, இல்லைன்னா வறுக்க நல்லா இருக்குமா? மீனா எல்லாமே வறுத்தாலும் சரி, குழம்பு வைக்கலாம், தொக்கு பண்ணலாம். ஓ, பாத்தீங்க மக்களே. ஆனா உங்க பேர் சொல்லுங்க. ஜெயக்குமார். சரிங்கண்ணா. நம்ம காசிப்பேட்டை மீன் மார்க்கெட்ல வந்து இறா வியாபாரம் எவ்வளவு பண்றீங்க நீங்க? இங்க வந்து அந்த பலநாடு இறா வந்து 50 வருஷமா பண்ணாங்க. நான் வந்து 35 வருஷம். 35 வருஷமும் பண்றீங்களா? மார்க்கெட்ல வந்து எத்தனை மணிக்கு வரலாம் டைமிங்? 6 மணிக்கு வரும். 6 மணிக்கு. ஓகே.
வியாபாரி எந்த திரும்பி வருவாங்க இங்க மொத்தமா? நீங்க காலையில 6 மணிக்கு வந்துருவாங்க. 6 மணில வந்துடுறாங்க. சரி. 8 மணி நேரம் வித்துட்டு போயிடுவாங்க. ஓ சரிண்ணா. அதிகபட்சமா பார்த்தா நம்ம இப்போ பொதுமக்களா வருது அந்த திரும்பி வரலாம். அவங்க 6 மணிக்கு தான் ஆகும் சாயந்தரம். மட்டும் யாராவது மட்டும் 6 மணிக்கு தான். 6 மணிக்கு வந்தா போதும். சரி. வியாபாரி தான் கொஞ்சம் சீமா சொல்லுவாங்க. சீமா வந்தா கொஞ்சம் வாங்க நல்லா சொல்லுவாங்க. இங்க 6 மணிக்கு தான் யாராவது வரும். வெளியூர் அப்படிங்களா? 6 மணிக்கு தான் வருமே. அதனால மீனுங்கெல்லாம் கிடையாது. ஒன்லி இறா மட்டும் தான். ஓ அதனால 6 மணி ஏன்னா இப்ப வர முடியாது. ஆமாமா. அதனால 6 மணிக்கு தான் இங்க 6 மணி தான். 6 மணில இருந்து விக்கிற மட்டும் 11 மணி மட்டும் விற்பாங்க. ஓகே ஓகே. வித்துட்டா போட்டோட கூட போயிடும். சரி. இப்ப சென்னையில வியாபாரம் இருந்தாங்கன்னா தாராளமா ஒரு 6 மணிக்கு மேல கூட உள்ள வந்து தாராளமா வாங்கிங்க. ஆமா கண்டிப்பா. பாத்து மக்களே எல்லாம் சூப்பரா இருக்காங்க. என்ன பொருள்? ஆமா ஆமா. காசிமே டாப் ஒண்ணு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். தாராளமா வந்து வாங்கிக்கலாம். எல்லாம் பழவேற்காடு இறங்கலாம்ல மேலே? பழவேற்காட்டுல இருந்து அதான் பழவேற்காடை சுத்தி 9 கிராமம் இருக்கு. ஆமாமா. ஆமா. அங்க இருந்து வர பொருள் தான். அப்படிங்களா? ஓகே. மக்களை பாத்துங்க, இவங்கள்ட்டயும் சூப்பரா இறலாம் இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு பாருங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஷோபா. சரிங்க. இப்ப காசிபேட் மீன் மார்க்கெட்ல இறாலாம் எவ்வளவு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 30 வருஷம் வியாபாரம் 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்களா? சூப்பர். பாத்துங்க மக்களே. இப்ப இறாலையே எந்த இறா ரொம்ப டேஸ்டியா இருக்கும்? வெல்றதா ஆத்திரதா? ஆத்திரா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அப்படிங்களா? இப்ப ஆத்திரையில ஒரு 4-5 வகை நிறைய வகை இருக்கு. இருக்கு 4-5 வகை. அப்படிங்களா? அதுலயே எந்த இறம் சொல்லலாம் கரெக்டா? நல்லா இருக்கும். ஒருத்தவங்க ஒரு விதமான சாப்பிடுவாங்க. பூசரை சாப்பிடுவாங்க ஒருத்தவங்க டைகர் சாப்பிடுவாங்க. அப்படிங்களா? ஒயிட் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்குவாங்க. ஒருத்தவங்க ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். சரி சரி. அந்த இதுக்கு தகுந்த மாதிரி வேலைங்க வேற வேலைங்க இருக்கு. அப்படிங்களா? இப்ப நீங்க வச்சிருக்க இறா இருக்குல்ல, இப்ப விலை எவ்வளவு? 400 ரூபா 1 கிலோ. 400 ரூபாவா? பாத்துக்கீங்களே 400 ரூபாவா? இப்ப கம்மி பண்ணிக்கலாம் அதே விலை தானா? அதே வேலை தான். இப்ப கொஞ்சம் இறை டிமாண்டா இருக்கிறதுனால விலை அதிகமா இருக்கும். அப்படிங்களா? ஓ சரி சரி. பாத்துக்க மக்களே 400 ரூபாவா 1 கிலோ. இந்த இறை சொல்லுங்க. இது நேரா? இப்ப டைகர் பேரு. டைகர் இறா. இப்ப கடல்ல டைகர் இறா இருக்கு. அப்ப இந்த டைகர் இருக்கு எல்லாம் ஒரே மாதிரியா இல்ல வேற வேற? இல்ல அது ஒரு வேற டேஸ்ட், இது வேற டேஸ்ட். அதுக்கு வேற மாதிரி இருக்கு, இது வேற மாதிரி இருக்கு. ஓ அப்படிங்களா? கலர் வேற மாதிரி வரும். இது பிளாக்கா வரும், அது கொஞ்சம் ரெட் கலர் அந்த மாதிரி வரும். ஓ அது பாத்தீங்க எல்லாரும் பார்த்தா கடல்ல தான் டைகர் இறான்னு நினைப்பாங்க. ஆத்துலயும் டைகர் இறா ரெண்டுத்துலயுமே இருக்குது. பாத்தீங்க சூப்பரா இருக்கு பாருங்க. இப்ப கிலோ எவ்வளவுங்க? இப்ப 1 கிலோ 1000 ரூபாயில இருக்கு. 1000 ரூபாய் கீழே இருந்திருக்காரு. 1000 ரூபாய் 500 ரூபாய்க்கு இருக்கு. சைஸ் பொறுத்து இருக்கு. இப்ப இந்த சைஸ் விலை எவ்வளவுங்க? 500 ரூபாய். 500 ரூபாவா? பாத்துங்க மக்கள் சூப்பரா தான் இருக்கு. நல்லா இருக்கு பாருங்க. உங்களுக்கு மீன் கூட இருக்கு போல. ஒரு மீன் வச்சிருக்கீங்க. என்ன மீன் இது? வித்தாச்சு. உழுவை மீனா? ஓ எவ்வளவு வித்துறீங்க அது? அது கிலோ 150 ரூபாய் போகும். 150 ரூபா? அப்படிங்களா? ஒரு மீன் 150 ரூபா? 1 கிலோ. 1 கிலோ? ஓ 1 கிலோ. ஓ சரி. இது கெளுத்தி. இது கெளுத்தி. கெளுத்தி மீனா? இப்ப கெளுத்தில ஒரு கெளுத்தி சாப்பிடலாம் சொல்லுவாங்க. சாப்பிடலாமா? கெளுத்தில தொப்பு கெளுத்தின்னு ஒரு கெளுத்தி இருக்குது. அது இதோட டேஸ்டா இருக்கும். ஓ இது சாதா கெளுத்தி. கிலோ 100 ரூபாய். இது சாப்பிடலாம். எல்லாமே சாப்பிடலாம். ஓ இப்போ இந்த இறா வறுக்க நல்லா இருக்குமா குழம்பு வைக்க நல்லா இருக்குமா? வறுத்தா நல்லா இருக்கும், குழம்பு வச்சா இருக்கும். ஒரு இடத்துல என்னென்ன விருப்பமோ அது மாதிரி செஞ்சுக்குவாங்க. அப்படிங்களா? ஓ 65 செய்யலாம். இப்போ சில்லி பிரான் செய்யலாம். நம்மளுக்கு என்ன விருப்பம்? சிக்கன்ல எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி இந்த பிரானையும் செய்யலாம். ஓ அப்படி. ஓ பாத்துக்க மக்களே எப்படிலாம் பண்ணலாமா? சூப்பரா இருக்கு பாருங்க. டேஸ்ட் மெயினா பார்த்தா வறுத்த நல்லா சொல்றீங்க. வறுத்த சூப்பரா இருக்கும். ஓ பாத்து ஃபைனலா வறுத்த நல்லா இருக்கும். மக்களே பாருங்க இந்த லைன்ல இறாலாம் சூப்பரா இருக்கு பாருங்க. டைகர் இறா இருக்கு. ஒரு பேர் சொல்றேன்னு தெரியல, அப்படி போய் கேட்டுக்கலாம். இறா ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, இந்த இறா பேர் என்ன? செம்மக்கரை. அப்படிங்களா? ஒரு பேரா இருக்கு. இந்த இறா பேர்னா? இது காரா. காரா பச்சை இறா, காரா. ஓ சரி. இந்த இறா பேர்னா? இது செம்மக்கரை. அப்படிங்களா? சரி. எவ்வளவு 1 கிலோ எவ்வளவு? 230 ரூபா. 230 ரூபா. இப்ப எவ்வளவு கொடுப்பீங்க ஃபைனலா? 200 கொடுப்பீங்களா? 220 ரூபா. 220 ரூபா தரீங்களா? சரிங்கண்ணா. இந்த டைகர் இறானா? இது 500 ரூபா. 500 ரூபா சொல்றாங்க. ஓகே ஓகேண்ணா. இந்த இறானா? இது 220. 200 ரூபா. இப்ப கம்மி பண்ணிக்கலாம், 10 ரூபா கம்மி பண்ணிக்கலாம். இல்ல இறா காத்து மழையால டவுன். ஆமாமா. அதனால விலை இது பழைய இறா. ஓ இப்போதைக்கு கொஞ்சம் விலை அதிகமா சொல்றீங்களா? அப்படிங்களா? மீதி நாள கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா உங்க பேர் சொல்லுங்க. செந்தில். சரிங்கண்ணா. நம்ம காசிபேட் மீன் மார்க்கெட்ல எவ்வளவு நாளா இறா வியாபாரம் பண்றீங்க நீங்க? நாங்க 35 வருஷமா பண்றோம். 35 வருஷமா பண்றீங்களா? ஆனா இது 40-45 வருஷம். 500 மாட்டோம். சார் என்னென்ன இறா கிடைக்கும் உங்கள்ட்ட? ஒடியரா, பெரியரா, எல்லா சைஸ். கவுண்ட் பொறுத்தது. அப்படிங்களா? 200 கவுண்ட், 300 கவுண்ட், 40 கவுண்ட், 50 கவுண்ட் எல்லாம் கவுண்டா? கவுண்டர் அப்படின்னா ஒரே கிலோ. ஓ இது 50 கிலோ அப்படி கிடைக்கும். கவுண்ட் பொறுத்தது. சரி சரி. கவுண்ட்
அப்படி கிலோ 40,000 சைஸ் படி ஒரு ரேட்டு. ஓகே ஓகே 1 கிலோ கூட கிடைக்கும் நம்மளுக்கு சைஸ் 1 கிலோ 28 கிலோ 28 இறா ஒரு 28 கிலோ. சரி சரிண்ணா. மக்களே பாருங்க இவங்கள்ட்ட வந்து இறாங்கலாம் இருக்கு பாருங்க, சின்ன சின்ன இறாலாம் இருக்கு, சூப்பரா இருக்கு பாருங்க. அக்கா இறா எவ்வளோக்கா விலை 1 கிலோ? 220 ரூபா. இப்போ கம்மி பண்ணி தருவீங்களா? அதுதான் 200 ரூபா போடும். 200 தருவீங்களா? பார்த்து மக்கள் சூப்பரா இருக்கு பாருங்க, 200 தராங்க. இந்த இறாக்கா? அதே வேலை தான். அதே வேலை தான். பேருக்கா இறா பேருக்கா? பூசுரா. பூசுராவா பேரு? ஒரு பேராக்கு பேர்ல பழம்புரா பூசுரா ஒன்னா கலந்து. அப்படி என்ன ஒரு இறாக்கா அது? பழவேற்காடு. பழவேற்காடு. அப்படிங்களா? சரி சரிங்க. உங்க பேருக்கா? மன்ரோஜா. அக்கா நம்ம காஷ்மீர் மீன் மார்க்கெட்ல வந்து எவ்வளவு இறா வியாபாரம் பண்றீங்க நீங்க? 20 வருஷமா வரும். 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்களா? மக்களே பாருங்க இவங்கள்ட்ட இறாலாம் இருக்கு பாருங்க, எல்லாம் மீடியம் சைஸ் இறா, சின்ன சைஸ் இறாலாம் இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. நான் உங்கள்ட்ட என்னென்ன இறலாம் கிடைக்கணும் உங்கள்ட்ட? அதாவது எல்லா சைஸ் இறாவும் கிடைக்குங்க. வெல்ட்ரா, வரும்புறா, கடும்புறா, போட்ரா, கோட்ரா எல்லா இறாவும் கிடைக்கும். எல்லா இறம் கிடைக்கும். எல்லா கடல்ல ஆத்துல இருக்கிற அத்தனை இறாவும் எத்தனை டிசைன் இருக்கு, எத்தனை ஜாதி இருக்கு. சரி சரிங்கண்ணா. எல்லா இறா வந்துட்டாலும் எல்லா இறாவும் கிடைக்கும். எல்லா இறம் கிடைக்கும். ஓ சரிங்கண்ணா. பார்த்து மக்களே இப்போ வந்து 2 வச்சிருக்கீங்க. இப்போ எந்த ஊர்னா இந்த இறா ரெண்டுமே? பழவேற்காடு. பழவேற்காடு இறாவா? பார்த்துங்க மக்களே, பழவேற்காடு இருக்கு பாருங்க. ஓகேண்ணா. இந்த இறம் வந்து இப்போ குழம்பு வைக்க நல்லா இருக்குமா இல்லை வறுக்க நல்லா இருக்குமா? எல்லா சைஸ், அது குழம்பு வைக்கலாம், தொக்கு வைக்கலாம், வறுக்கலாம், எல்லா சைஸ் நம்ம என்ன பண்ணணும் அதை படிக்கலாம். இறா விலை எவ்வளோண்ணா 1 கிலோ? 1 கிலோ 350 ரூபாப்பா. 350 ரூபா. ஆமா. அப்படிங்களா? சின்ன சைஸ் எவ்வளோண்ணா? இதோட சரி சைஸ் 120 ரூபா போடலாம், 130 ரூபா போடலாம். நல்ல சைஸ் இருக்கு, சைஸ் வேற இருக்கு. அப்படிங்களா? இப்போ வந்து இந்த சின்ன சைஸ் வச்சிருக்கீங்களா? இப்போ கிலோ எவ்வளோண்ணா விலை? கிலோ வந்து 180 ரூபா போடுறேன். தாராளமா இறாலும் தேவைப்படும், நீங்க வந்து வாங்கிக்கலாம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கோவிந்தராஜ். சரிங்கண்ணா. எல்லாம் நடுத்தரமான சைஸ் இறாங்க தான் எல்லாமே. இந்த லைன் ஃபுல்லா இருக்கு பாருங்க. பொதுமக்கள் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க இங்க லைன் ஃபுல்லா. உங்க பேர் சொல்லுங்க. வினோத்குமார். நம்ம காஷ்மீர் மீன் மார்க்கெட்ல வந்து எவ்வளவு நேரம் வந்து இறாலாம் வியாபாரம் பண்றீங்க நீங்க? நான் ஒரு 16 வயசுல இருப்போம். 16 வயசுல இருந்து பண்றீங்களா? அப்படிங்களா? ஓ. பொதுமக்கள்லாம் வாங்கி பயன்படுறாங்க. இதே மாதிரி நீங்கள் தாராளமாக வாங்கி பயன்பெறலாம். சூப்பரான இறங்க பாருங்க. உங்கள்ட்ட என்னென்ன இறாலாம் இருக்குண்ணா உங்கள்கிட்ட? கோட்ரா, பழம்பரா, அப்புறம் பூசரா. அப்படிங்களா? கொடியரா. ஓ. டைனி. ஆமா. இது இற பேரு புது பேரே இருக்கு. சொல்லிட்டேன் அதான். அப்படிங்களா? சரிண்ணா. 10 வகையான இறா இருக்குது. அப்படிங்களா? எல்லாமே ஆத்து இறையில எந்த ஊர் இறம் எல்லாமே? எல்லாம் ஆரம்பாக்கம், மாங்கோடு, புதுகுப்பு, அண்ணாமலைச்சேரி. ஆமா. எல்லாம் வந்து மெயினா வந்து பழவேற்காடு தாண்டி வருமா? தாண்டி தாண்டி. ஓ. பாத்துங்க மக்களே. இப்போ உங்கள்ட்ட என்னென்ன இறா இருக்குண்ணா உங்கள்ட்ட இந்த ரயில்ல? டைனி. அப்படிங்களா? விலை எவ்வளோண்ணா அது? 230 ரூபா போனா. ஆமா. இப்போ ரேட்டு வந்து 220 ரூபா கேட்குறாங்க. 200 ரூபா கேட்குறாங்க. 200 ரூபா 1 கிலோ தராங்க. ஓகே ஓகே. பாருங்க மக்களே, 200 ரூபா 1 கிலோ தராங்க. இப்போ இந்த இறானா? அதே 200 ரூபா தான்ப்பா. இது 200 ரூபா 1 கிலோ. பேருண்ணா இறா பேரு? டைனி. டைனி பேரா? ஓகே. ஒரு பேர் புதுசா இருக்கு. இந்த இறானா? அதுவும் டைனி தான். டைனி தான். இது எவ்வளோ கிலோ? அது 210 ரூபா. மக்களை பாருங்க, இவங்கள்ட்ட இறலாம் இருக்கு பாருங்க. சின்ன சைஸ் இறலாம் இருக்கு, சூப்பரா இருக்கு பாருங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கந்தசாமி. சரிங்க. நம்ம காஷ்மீர் மீன் மார்க்கெட்ல வந்து இறா வியாபாரம் எவ்வளவு பண்றீங்கன்னா? இறா வியாபாரம் நான் ஒரு 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 30 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. சரிதானா? இப்போ உங்களுக்கு இருக்குல்ல இறா, என்ன இறா அது? இது வந்து ஆத்தேரா. ஆத்தேரா, சமகரா. இது பேர் சமகரான்னு சொல்லுவாங்க. சரி சரிண்ணா. மீடியம் சைஸ் இறா இது. இருந்தது, அது எல்லாமே காலி ஆயிடுச்சு. இது வந்து பொடி சைஸ் இருக்கு. இதுவே வந்து கிலோ வந்து 150 ரூபா 160 ரூபா போகும் இப்போதைக்கு. 150 160 ரூபா போகுது. நீங்க எவ்வளவு தரீங்கண்ணா? இப்ப தர விலை வந்து 150 ரூபா 160 ரூபா தரோம். 150 ரூபா 160 ரூபா. இறா நிறைய அதிகமா வரும்போது 100 ரூபா 120 ரூபா அப்படிதான் போகும். இறா அதிகமா கம்மியாகும். ஆமா. இறா எவ்வளவு அதிகமா வருதோ அவ்வளவு ரேட்டு கம்மியாகும். ஓ சரி. இறா கம்மியா வரும்போது ரேட் அதிகமாகும். அப்படிங்களா? நம்ம காசு ஏறி இருக்கா இறங்கி இருக்கானா? இப்ப ஏறி இருக்கு ரேட். ஏறி இருக்கா? நார்மலா இருக்கு. இப்ப இது வந்து நார்மலா நிறைய வரும்போது இது 100 ரூபா 120 ரூபா இப்போ. ஓ அப்படிங்களா? ஆமாமா. இப்போ கொஞ்சம் இறா டவுனா இருக்கிறதுனால 150 ரூபா 160 ரூபா அந்த ரேட் போயிட்டு இருக்கு. இதே கார்த்திகை மாசம் இல்லன்னா அது 200 ரூபா. கார்த்திகை மாசம் எல்லாம் இறல கம்மியாயிடுமா? இப்ப கம்மினா ரேட் அதிகமா இல்ல. தொழில் பண்றாங்க. தொழில் பண்ணும்போது தொழில் சரியா இறா கிடைக்கிறது இல்ல. அப்படிங்களா? ஆமா. இந்த டைம்ல வெதர் டைமா இருக்கு இல்லையா? ஆமாமா. இந்த டைம்ல கொஞ்சம் ஆமாமா மழை பெய்யும். தொழில் சரியா பண்ண முடியல. அதனால இறா நிறைய கிடைக்கிறது இல்ல. ஓரப்பா இருந்தா வெதர் டைம் இல்லாதப்போ தொழிலுக்கு போவாங்க, நிறைய இறா கிடைக்கும். சரிதானே?
எடுத்துட்டு வருவாங்க. ரேட்டு நார்மல் ரேட்டு போயிட்டு இருக்கும். சரி சரி. இப்போ இந்த இறா வந்து மெயினா வந்து இப்போ குழம்பு வைக்கலாமா இல்ல வந்து நம்ம வறுக்கிறது நல்லா இருக்குமா? இது குழம்பு வைக்கிறது நல்லா இருக்கும். குழம்பு வைக்கிறது நல்லா இருக்கும். குழம்புக்கு நல்லா இருக்கும். பெரிய சைஸா இருந்தா வறுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அப்படிங்களா? ஆமா, இது குழம்பு வச்சவே தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். குழந்தைங்க சாப்பிடலாம். சரி. எந்த ஒரு இறா இருக்கு? இது எந்த ஒரு இறானா? அண்ணாமலைச்சேரி. அண்ணாமலைச்சேரி. அது எது பக்கத்துல இருக்குன்னா? அது பழவேற்காடு டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் தாண்டி. பழவேற்காடு எல்லாம் தாண்டி போனோம். அது எல்லாமே திருவள்ளூர் மாவட்டம். அப்படிங்களா? பழவேற்காடு அதெல்லாம் தாண்டி போனோம். இறா மெயினா அங்கதான் வந்துட்டு இருக்கு நம்மளுக்கு. அங்கேயும் பழவேற்காடு தான் மெயின். ஓ அப்படிங்களா? அண்ணாமலைச்சேரி பழவேற்காடு தான் மெயின். ஓ சரி. நண்டுக்கு ஃபேமஸ் சொல்லுவாங்க, எறாக்கு ஃபேமஸ் அங்கதான். ஆமா, எறாக்கெல்லாம் ஃபேமஸ் அங்கதான். எறா அந்த சரி சரிண்ணா. ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. மக்களே பாருங்க, இங்கேயும் இறலாம் இருக்கு பாருங்க. அம்மா என்ன ஒரு இறமா இதெல்லாம்? பழவேற்காடு இறா. பழவேற்காடாவா? சூப்பரா இருக்கு பாருங்க. இது பேர் என்ன பேர் சொல்லுவாங்க? டைகர் இறாவா? டைகர் இறா. அப்படிங்களா? 1 கிலோ எவ்வளோ ஆகல? 700. 700 ரூபாவா? ஆமா. கம்மி பண்ணீங்களா? கம்மி போட்டா 600 ரூபாய் போடுவோம். 600 போறீங்க. பிரிஞ்சு ஒண்ணு கூட. சூப்பரா இருக்கு பாருங்க. சரிம்மா, நம்ம காசிமேடு மீன் மார்க்கெட்ல வந்து எவ்வளவு இறா வியாபாரம் பண்றீங்க? ஒரு 30 வருஷமா 30 வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே. உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்? சின்ன சைஸ் இறா எல்லா இறாவும் கிடைக்குமா? எல்லா இறாவும் கிடைக்கும். சின்ன சைஸ் பெரிய சைஸ் எல்லாமே கிடைக்கும். அப்படிங்களா? ஆனா இப்ப பார்த்தா உங்களுக்கு 2 இறா வச்சிருக்கீங்க. இது என்ன இறா? அது 100 ரூபாய் கிலோ. 100 ரூபாவா? அம்மா உங்க பேர் சொல்லுங்க. சாந்தாபா. சரிங்கம்மா. ஓகே மக்களே, அடுத்து ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ பார்ப்போம். இப்போ மார்க்கெட் பேக்ரவுண்ட் வீடியோலாம் பார்க்கலாம். இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க மக்களே, அப்படியே பேக்ரவுண்ட் வீடியோல பார்க்கலாம் வாங்க. மக்களை பார்த்தோம், எறா மார்க்கெட் வந்திருக்கோம். ஸோ இங்கே வியாபாரிலாம் எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. சரியான ஒரு கூட்டம் பாருங்க. ஒரு நல்ல கூட்டமா இருக்கு பாருங்க. இங்க வியாபாரிகள் காலையில இருந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு நல்ல கூட்டம் தான். வீட்டுலாம் போறதுக்கு சென்டர் வச்சிருக்காங்க. வீட்டு போடுவாங்க. இந்த வீட்டுலாம் போறதுக்கு வீட்டுலாம் போறதுக்கு வெயிட் மிஷின். சூப்பரா போற மக்களே, வேற லெவலா இருக்கு பாருங்க. ஹலோ. என்னப்பா? எல்லாம் ஒரே இதுதான். ஒரு இதுதான். Put.
அப்படியே அங்க ஏக்கிருங்க, அப்படியே ஏக்கிட்டாங்க, அப்படியே ஏக்கிட்டு ஜன அங்க இருக்கு. ஏன்னா காய்ச்சல் $150